புட்டபர்த்திக்கு போகணும்னு சொல்லி நானும் என் ஒய்ஃபும் ரொம்ப தடவை ட்ரை பண்ணோம் போகணும். அப்போ எப்போலாம் போகணும் நம்ம ட்ரை பண்ணுறோமோ ஒன்று ஷூட்டிங்காக வந்துடும், இல்லை வேற ஏதாவது ஃபங்க்ஷன் டேட்ஸ் ஆகிடும். ஸோ தள்ளி தள்ளி போய் 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 முன்னால் போகல, என்னடா போகல அப்படின்னு சொல்லி மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்போ போன ஒரு 3-4 months பேக் இந்த தடவை கண்டிப்பாக போயிடணும் பிளான் பண்ணி நானும் டிக்கெட்டை போட்டு பெங்களூருக்கு கிளம்பிட்டோம். இப்போ பெங்களூர் கிளம்பும்போது என் ஃப்ரெண்டு பெங்களூர் தான் ஃபோன் பண்ணார். அன்றைக்கி பார்த்து பாஸ் எங்கே இருக்கீங்க, அந்த மாதிரி புட்டபர்த்தி பாபா பார்ப்போம். நானும் வரேன், நான் பாம்பே போனதில்லை, நீங்கள் வரீங்க ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து பெங்களூரில். ஸோ நானும் என் ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டு உங்களோட சேர்ந்து வரேன்னு சொல்லிட்டு கார் எடுத்து நேரம் வந்தார். அந்த நண்பர் பேர் பெங்களூர் இளங்கோன்னு பேர், பெரிய பிஸ்னஸ் மேன். அவர் தன் பிஸ்னஸ் அதெல்லாம் அலுவலாம் விட்டுட்டு எனக்காகவும் என் ஒய்ஃபுக்காகவும் கார் எடுத்து எங்களை கூட்டிகிட்டு போய் புட்டபர்த்தியில் கம்ப்ளீட்டாக எல்லாம் சுற்றி காட்டி பிரம்மாண்ட சாமி தரிசனம் பண்ணி கொடுத்தாரு. அதில் முக்கியமாக அங்கே போனோன்னா எனக்கு என்ன ஆச்சுன்னா, என் மார்னிங் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு 6 மணி ஃப்ளைட்டில் பெங்களூர் போய் அங்கே 8:30 மணிக்கு போய் அங்கேருந்து புட்டபர்த்திக்கு ஹோட்டலில் சாப்பிட்டு போய் சேர்ந்து 12-1 மணி இருக்கும். போன பசி வேற முறை வாங்கன்னு கூப்பிட்டு போய் நேராக அங்கே சாப்பாடு செக்ஷன் விட்டாங்க. என்ன சாப்பாடு சான்ஸ் விலை கம்மியாக ரொம்ப நார்மலாக ஃபீல் அப்படி ஒரு சாப்பாடு. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து கம்ப்ளீட்டாக அந்த இன்சார்ஜ் பூரா தமிழ்நாட்டிலே இருந்தாங்க. அதனால் நம்மளுக்கு அப்படி ஒரு கவனிப்பு, செம கவனிப்பு, நல்ல சாப்பாடு. அதுக்கப்புறம் கெஸ்ட் ஹவுஸ் கூப்பிட்டு போய் எங்களை தங்க வச்சாங்க. கெஸ்ட் ஹவுஸ் அந்த மாதிரி இருந்தது. அப்போ நினைச்சேன் எவ்வளவு சேவைகள் பண்ணியிருக்காரு பாபா, வரவங்களுக்கு யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ சேவைகள் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காரு. அது முக்கியமாக 100th இயருக்கு நான் போயிருக்கேன். அது எனக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம்.